2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். மதுரையில் புதிய மேம்பாலம் திறப்பு. மதுரை மேலமடை முதல் சிவகங்கை சந்திப்பு செல்லும் ரோடு குறுகலாக இருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை தவிர்க்க பாலம் அமைக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்று 150 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. 2023 தொடங்கப்பட்ட பாலத்தின் கட்டுமான பணிகள் சென்ற வாரம் முடிந்தது. 800 மீட்டர் நீளத்தில் 28 தூண்களை கொண்ட புதிய பாலத்துக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயரை முதல்வர் ஸ்டாலின் நேற்று சூட்டினார். இன்று காலை மதுரையில் புதிய பாலத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து முதல்வர் ஸ்டாலின் அதில் பயணித்தார். ரூபாய் 36,660 கோடி மதிப்பிலான 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மதுரையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் 36,660 கோடி மதிப்பிலான 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மதுரையில இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 36,660 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக அவசியம். மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரை 11,83,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். 34 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம். இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவன் இல்லைன்னா எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமா நான் வச்சிருக்கிறேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அவுட்புட் காமிச்சது இல்லை. செங்கோட்டையனின் சொந்த மாவட்டத்தில் விஜய் மீட்டிங். எங்கு எப்போது? முக்கிய அப்டேட். ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி கேட்டு தவிக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் கலெக்டர் கந்தசாமியிடம் மனு கொடுத்தனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன், எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வாரிமுகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ ரோட் ஷோ எதுக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நேரடியாகவே தனியார் இடத்தில் தான் அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ என்பது இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தனியார் இடத்தில் அது தேர்வு செய்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியே அவரை அறிந்தே அமர்த்தும். இப்போ 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து காங்கிரஸ் வந்து கேட்ட சீட்டு கொடுக்கல, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு? அதை பற்றி அவரிடத்தை தான் கேட்க வேண்டும். இல்லை, நம்ம வெற்றி கழகத்தை தான் பேச்சுவார்த்தை 2 நாளாக போயிட்டுருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. வெற்றி கழகத்தில் வந்து
பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம், ஈரோடு மட்டுங்களா? ஒரே நாள். ஈரோட்டில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் வரவேற்பு எழுச்சி பாருங்கள், தமிழகமே ஒரு திருப்புமுனை உருவாகி கொண்டிருக்கிறது. கெஸ்ட் ஹவுஸ் உங்களை போன்றவுடைய குழந்தைகள் இன்றைக்கு கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்கிற குழந்தைகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். மாற்றங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நான் சொல்லி தேவையில்லை, உங்கள் உள்ளங்களிலே அது நிறைந்திருக்கிறது. உங்கள் குழந்தைகள் சாப்பிடுகிற போதும் தாய் தந்தை இடத்திலே என்ன சொல்கிறார் என்பது நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேர் கலந்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த விழா? அரசு விதிமுறைக்கு ஏற்ப கலந்து கொள்ளப்படும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்த நாஞ்சில் சமத் கூட இருந்திருக்காரு. இப்போ முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இருக்கவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொறுத்திருந்து பாருங்கள் சரி, என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்களும் காணப்போகிறீர்கள். அன்றைய தினம் ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் கோவி திருமணப்போ வந்து சொன்னீங்க பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. 14ஆம் தேதி தான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு சேரக்கு வாய்ப்பு இருக்கா? 14ஆம் தேதி பொறுத்திருந்து பாருங்கள். சரி, இப்போ நம்ம நான் உனக்கு சொன்னேன், நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் சொன்னீங்க அங்கே ஆளை போய் உட்கார வச்சுட்டு வெளியே போக கூட மாட்டாங்க. ஸ்டாலின் வீட்டு பகுதி ரோடு படு மோசம். சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை செனட் ஆஃப் 2வது சந்து பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அப்பகுதியினர் தட்டு தடுமாறி இப்பகுதியை கடந்து செல்கின்றனர். தார் சாலையில் அரிப்பு ஏற்பட்டு பேட்ச் ஒர்க் செய்தது போல் தெரிகிறது. இப்பகுதியில்தான் முதல்வர் ஸ்டாலின் வீடும் உள்ளது. முதல்வர் வீடு இருக்கும் பகுதிக்கே இந்த நிலைமையா என அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆறாவது நாளாக அல்லோலப்படும் விமான பயணிகள். மத்திய விமான போக்குவரத்து துறை அறிவித்த புதிய விதிமுறைகளை பின்பற்ற முடியாமல் இண்டிகோ விமான நிறுவனம் தவித்து வருகிறது. 6வது நாளாக சென்னை ஏர்போர்ட்டில் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. இன்றும் இண்டிகோவின் 100 விமான சேவைகள் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வேறு விமானத்தில் பயணிக்க டிக்கெட் கவுண்டர்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. உள்ளூர் விமான பயணங்களுக்கான கட்டணம் 5 மடங்கு வரை உயர்ந்துள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய அரசு டிக்கெட் கட்டணங்களுக்கான உச்சவரம்பை நிர்ணயித்தும் தனியார் விமான நிறுவனங்கள் மதிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. அமைதியாக நடக்கும் பார்லிமெண்ட், 3 பேருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் துவங்கியதுமே எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம், கோஷங்கள் என ஆரம்பித்து விடுவர். இந்த முறை முதல் நாள் அப்படி நடந்தாலும் அடுத்த நாட்களில் அமைதியாக நடப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ரகசியம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா மற்றும் பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகிய 3 பேருக்குத்தான் தெரியுமாம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, பிரியங்கா மற்றும் ராகுல் மீது அமலாக்கத்துறை ஏப்ரலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த விவகாரத்தில் டெல்லி போலீஸ் சமீபத்தில் 3 மீதும் எஃப்ஐஆர் போட்டனர். கைது செய்யப்படுவர் எனவும் சொல்லப்பட்டது. அப்போதுதான் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டதாம். இப்போதைக்கு உங்கள் 3 மீதான எஃப்ஐஆரை கண்டுகொள்ளப் போவதில்லை. நீங்களும் எஸ்ஐஆரை வைத்து பார்லியை முடக்கக்கூடாது. அது குறித்து நிச்சயம் விவாதம் நடக்கும் என பிரியங்காவிடம் சொன்னாராம் அமித்ஷா. உடனே அதற்கு ஒப்புக்கொண்டாராம் பிரியங்கா. இதையடுத்தே நேஷனல் ஹெரால்டு வழக்கை டெல்லி போலீஸ் கண்டுகொள்ளவில்லையாம். எப்படி பார்லிமெண்ட் அமைதியாக நடக்கிறது என இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தினமும் ஏதாவது செய்து சபையை முடக்க நினைத்த இண்டி கூட்டணி பிளவுபட்டு நிற்கிறது. ஏதாவது போராட்டம் செய்ய வேண்டுமே என்கிற காரணத்தால் எதிர்க்கட்சிகள் டெல்லி காற்று மாசு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளன. கோவையில் 5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். கோவையில் உள்ள 10 சட்டசபை தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. 10 தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் 31,85,554 வாக்காளர்கள் உள்ளனர். இறந்தவர்கள், முகவரி மாறிச் சென்றவர்கள், கண்டறிய முடியாதவர்கள், இரட்டை ஓட்டுரிமை உள்ளவர்கள் போன்றவர்களின் விவரங்கள் தனியாக சேகரிக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் இவர்களுடைய எண்ணிக்கை 5,06,394 என கண்டறியப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் தொகுதியில் 41,079 பேர், சூலூரில் 43,465, கவுண்டம்பாளையத்தில் 64,072, கோவை வடக்கில் 66,525, தொண்டாமுத்தூரில் 70,049, கோவை தெற்கில் 46,894, சிங்காநல்லூரில் 54,354,
கிணத்துக்கடவில் 58,545, பொள்ளாச்சியில் 31,720, வால்பாறையில் 29,691 பேர் இடம்பெற்றுள்ளனர். இறந்தவர்களின் எண்ணிக்கை 1,13,861. முகவரி மாற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 2 இடங்களில் ஓட்டுப்பதிவு உள்ளவர்களின் எண்ணிக்கை 3,92,533. எஸ்ஐஆர் பணிகள் முடிய இன்னும் 4 நாட்கள் இருப்பதால் பட்டியலில் மேலும் பெயர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, தலைமை செயலகத்தில் இடி இடிக்கும். கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் இருக்கும் வரை பாஜக கட்சி தமிழகத்தில் நுழைய முடியாது என துணை முதல்வர் உதயநிதி கூறியிருந்தார். இதற்கு பதில் கொடுத்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக துணை முதல்வர் தம்பி உதயநிதி அவர்களே, கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் இருக்கும் வரை பாஜக கட்சி தமிழகத்தில் நுழைய முடியாது என சொல்லியிருக்கிறீர்கள். கரைவேட்டி கட்டிய தொண்டர்களை மதிக்காமல் தான் உழைத்த எத்தனையோ பேர் இருக்கும்போது நீங்கள் துணை முதல்வராகி இருக்கிறீர்கள். கரைவேட்டி தொண்டர்களை ஏமாற்றி இன்று கரைபடிந்த ஊழல் கரை படிந்த அமைச்சர்களை பதவியில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கருணாநிதி மண், அதனால் பாஜக நுழைய முடியாது என சொல்கிறீர்கள். நீங்கள் சிறுவனாக இருக்கும்போதே அதே கருணாநிதி இதே பாஜகவோடுதான் கூட்டணி வைத்திருந்தார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தமிழகத்தில் பாஜக நுழைந்து விட்டதால் தான் தினம் தினம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவே எங்களுக்கு வெற்றிதான். திருப்பரங்குன்றம் தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம். திருப்பரங்குன்றம் கோயில் மட்டுமல்ல, அது தமிழர்களின் உணர்வு. தமிழர்களையும் இந்துக்களையும் பிரித்துவிட முடியாது. உங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி வெற்றியும் பெறாது. இது ஆண்டாள் மண், ஆழ்வார்கள் மண், நாயன்மார்களின் மண், ஆன்மீக மண். ஆணவம் வேண்டாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, இன்றைய தலைமை செயலகத்தில் இடி இடிக்கும். நாளை தமிழகம் நல்ல முடிவெடுக்கும். கமலாலய குளத்தில் திருக்குவளை மூழ்கி தாமரை மலரும். தாமரை மலர்ந்தே தீரும். தேசத்தை ஆளும் கூட்டணி தமிழகத்தை ஆளும் என தமிழிசை கூறியுள்ளார்.